நேரமாச்சு. ஐயோ போகையிலே கூப்பிட்றாளே. ரேஷன் கடைக்கு இது 1000 ரூபா 3000 தாராங்கல்ல, பொங்கச்சீர் கொடுக்குறாங்கல்ல, போய் வாங்கிட்டு வரேன். நானும் ஒரு டீ வாங்க. நீனுமா வர? நீ இன்னும் கிளம்பவே இல்லடி, நைட்டியை போட்டுக்கிட்டு இருக்க. வர லேட் ஆகுங்களா? நான் போய் உனக்கு இடமெல்லாம் பிடிச்சி வைக்கிறேன். ஏன்டா கூட்டமாக இருக்கும், எனக்கு முன்னாடி என் மச்சான் மண்டாட்டி வருவான்னு நான் சொல்லிடுறேன். அப்புறம் வா. நான் போயிட்டு வருவா. நான் அழுகு நைட்டியோட இருக்கேன், நீ டீச்சர் மாதிரி கிளம்பி போகிறேன். இங்கே டீச்சர் மாதிரியா இருக்கு. மகளுக்கு பள்ளிக்கூடத்தில் மானசாவுக்கு ரேங்க் கார்டு தராங்களாம், அதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்களாம், அதுக்கு வாண்டாக. அதான் கொஞ்சம் குளிச்சுட்டு போவோம், அதோட ரேஷனே வாங்கிவிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி போய்கிட்டு இருக்கேன். பார்க்க அப்படியா தெரியுது? அப்படிதான் தெரியுது. சரி நான் உனக்கு இடம் பிடிச்சி வைக்கிறேன், நீ வா, பின்னாடியே வா. போகையிலேயே கூப்பிட்றேன். நல்லாவா இருக்கும் போகிற காரியம்? என்னமோ கூட்டமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபிடி சண்டையாக வேற இருக்கும். இதில் போய் எப்படி வாங்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டே போகிறேன். இதில் வேற நானும் வரேன்டி அடிக்க பானுமதின்னு நிப்பாட்டிட்டேன். கிளம்பி வரவும் தானே வரவ. நம்மளுக்கு எங்கே டீச்சர் மாதிரி கிளம்பியிருக்க, என்ன சட்டை விட்ருக்க, என்ன பூ வச்சுருக்க, இப்படியே கேட்டுக்கிட்டு ஒரு 4-5 பேர் இப்படி தெரு முனங்களையே உட்காந்துக்கிருக்கு. நமக்கு எங்கே போனாலும் எங்கே வர போராட விளங்குமா, எங்கே வரேன்னு கேட்டா தாடி கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிட்டு போவோம், தண்ணியை குடிச்சிட்டு.